வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது ஆர்பிஎஃப்எஸ்சி எக்ஸாமில் 13/12/2024 நடந்த ஷிஃப்ட் 1க்கான கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா a/m/n இருந்துச்சுன்னா அது என்ன ஆகணும், வகுத்தில் இருந்துச்சுன்னா a/m - n சொல்லி மாறும். அதே நேரத்தில் a/m × a/n அதோட மதிப்பு என்ன மாறும், a/m+n சொல்லி மாறும். சரி, அது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இங்கே எல்லாமே வந்து வகுத்தில் இருக்குது. அடிமான 2 சமம் அப்படின்னா வகுத்தில் இருந்துச்சுன்னா அடுக்கு 2ஐயும் கழிக்கணும். அடிமான 2 சமம் இருக்க மொத்தத்தில் பெருக்கல் இருந்துச்சுன்னா அடுக்கு 2ஐயும் கூட்டணும். சரிங்களா, இதுதான் விதி. அப்போது a/5 - 8 × b/5 - 5 × c/8 - 1. சரிங்களா, அப்போது a/-3 × p/0 × c/7 தான் ஆன்சர். சரிங்களா, சப்போஸ் சில நேரங்களில் இந்த p/0 கொடுக்காமே கொடுக்கலாம். ஏன்னா இன்னொரு விதி ஒன்று இருக்குது, a/0 எந்த ஒரு எண்ணின் அடுக்கில் வந்து 0 இருந்துச்சுன்னா அதோட மதிப்பு அந்த எண்ணினுடைய மதிப்பு 1. சரிங்களா, இந்த விதிப்படியும் கொடுக்கலாம் சில நேரம். ஏன்னா இது இல்லாமல் × 1, அப்போ இதோட மதிப்பு 1ன்னு வருமா, அப்போது டைரெக்டாக a/3 × c/7 சொல்லி அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஸோ அதுவே வந்து கவனமாக இருக்கணும். சரிங்களா, அடுத்து ரெண்டாவது கணக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, சில ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த ஃப்ராக்ஷனுக்குள்ளே பெரிய ஃப்ராக்ஷன் அப்புறம் சின்ன பின்னம், இந்த 2 பின்னத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அதாவது நம்ம வந்து நார்மலாக என்ன பண்ணுவோம், லார்ஜஸ்ட்டு கேட்டாங்கன்னா குறுக்கு பெருக்கல் பண்ணி நம்ம டேரெக்டாக போடுவோம். அப்படி இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, இந்த மாதிரி ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட் 2 கேட்டாங்கன்னா 2 தடவை வந்து நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஒரு தடவை லார்ஜஸ்ட் கண்டுபிடிக்கிறக்காண்டி ஒரு தடவை பண்ண வேண்டியிருக்கும், இன்னொரு தடவை ஸ்மாலஸ்ட்டு சிறிய பின்னத்தை கண்டுபிடிக்கிறக்காண்டி ஒரு தடவை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் டைரெக்டாக பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 4/9 சரிங்களா, 3/7 அப்புறம் 31/37 12/20. சரிங்களா, இதுக்குள்ளே இந்த 2 எண்களுக்குள்ளே, அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் இது 2க்குள்ளே, அதாவது தொகுதி பகுதி இது 2க்குள்ளே வித்தியாசம் என்ன பாருங்கள். இதோட வித்தியாசம் என்ன, 5. இதோட வித்தியாசம் என்ன, 4. இதோட வித்தியாசம் என்ன, 6. இதோட வித்தியாசம் 8. இந்த 5, 4, 6, 8 இது எல்லாத்துக்கும் மீச்சியமாக கண்டுபிடிச்சிருங்க. சரிங்களா, 5, 4, 6, 8 இது எல்லாத்துக்கும் மீச்சியமாக கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், 2ல் கொடுத்தீங்கன்னா 5, 2, 3, 4. அடுத்ததாக மறுபடியும் ஒரு 2 கொடுத்தீங்க அப்படின்னா 5, 1, 3, 2. சரிங்களா, இது எல்லாத்தையும் இருக்குங்க. இது எல்லாத்தையுமே இதெல்லாம் பகாயன். ஸோ 2, 4, 4, 20, 20 × 60 120 தான் எல்சிஎம். சரிங்களா, எல்சிஎம் 120. ஸோ இந்த 120க்கு ஈக்குவலாக வந்து இது எல்லாத்தையும் மாற்றுங்க. சரிங்களா, இந்த நம்பர் எல்லாத்தையும் மாற்ற மொத்தத்தில் மேலே உள்ள எண்ணையும் கீழே உள்ள எண்ணையும் பெருக்கணும். நமக்கு தேவையானது இப்போ எது பெருசு எது சிறுசு மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி அதாவது வேறு ஒன்றும் பண்ணல, என்ன பண்ண போகிறோன்னா இந்த எல்லா எண்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை சேமாக காமனாக மாற்றுறோம். அதுக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஸ்க்குரிய எல்சிஎம் எடுக்கிறோம். சரிங்களா, இப்போ இங்கே 5 இருக்குது, அப்போ 5ஓட எதை பெருக்குன்னா வந்து 120 வரும். 24 பெருக்குன்னா 120 வருமா, 4, 4, 5, 20, 20, 120. சரிங்களா, 5ஓட எதை பெருக்குன்னா 24 வரும். 120 வரும்னா 5 × 24. ஸோ இதை வந்து இங்கே இருக்கிற ஒரிஜினல் நம்பரோட 24 பெருக்கிங்க. 24 பெருக்குனிங்கன்னா என்ன வரும், 4 24 80 96ன்னு சொல்லி வரும். சரிங்களா, அடுத்ததாக இந்த 4ஓட எந்த எண்ணெய் பெருக்குன்னா 120 வரும். 4ஓட எந்த எண்ணெய் பெருக்குன்னா பார்த்தீங்கன்னா 30 பெருக்குனிங்கன்னா 120 வரும். சரிங்களா, அப்போது இந்த ஒரிஜினல் எண்ணோட 30 பெருக்குங்க, அப்போது 90. சரிங்களா, இப்போது 6ஓட எந்த எண்ணெய் பெருக்குன்னா 120, 6 × 20. ஸோ இந்த ஒரிஜினலோட 20 பெருக்குனிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து 620. சரிங்களா, 62 0 620. சரிங்களா, இதோட எதை பெருக்குனிங்கன்னா 15 பெருக்குனிங்க அப்படின்னா 120 சொல்லி வரும். ஸோ × 15, இந்த 12 15 எவ்வளோ வரும், 150. 150ஓட ஒரு 30 180 வரும். சரிங்களா, அப்போ இருக்கலே பெரிய இதில் எந்த நம்பர் இருக்கலே பெருசோ அந்த நம்பர் தான் இருக்கலே பெரிய எண். இருக்கலே எந்த நம்பர் சிறுசோ அதுதான் வந்து சிறிய எண். நமக்கு என்ன கேட்குறாங்க, ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் ஒரு லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன், இது 2க்குள்ளே வித்தியாசம் கேட்குறாங்க. இருக்கலே பெரிய எண் எது, இதுதான் வந்து லார்ஜஸ்ட். சரிங்களா, எதோட நம்பர் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கோ அதுதான் வந்து லார்ஜஸ்ட், எது சின்னதோ அதுதான் வந்து ஸ்மாலஸ்ட். சரிங்களா, இது வந்து இந்த ஃப்ராக்ஷனுடைய லார்ஜஸ்ட் அப்புறம் ஸ்மாலஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான வித்தியாசம். சரிங்களா, கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தட். ஸோ லார்ஜஸ்ட்டில் வந்து ஸ்மாலஸ்ட் கழிச்சிங்கன்னா 31/37 - 3/7 ரெண்டுமே வந்து ஒரு ப்ரைம் நம்பர்ஸ். 37 7 ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ டேரெக்டாக பிரிக்கலாம். 37 × 7. இப்போ மேலே என்ன வரும், 37 1 30
31,7 சாரி 31,7 எவ்வளோ 210 210 மூவேல 210 ஒரு 7 217 மைனஸ் 337 என்ன வரும் 90 ஒரு 7 3 21 111 வருமா ஈக்குவல் என்ன வரும் 106 சொல்லி வரும் சரிங்களா. மேலே கீழே என்ன வரும் 37 எவ்வளவு 7 49 மிச்சம் 4 3 21 259 சரிங்களா. இதுதான் வந்து ஆன்சர். ஸ்மாலஸ்ட் ரேஷியோ அப்புறம் லார்ஜஸ்ட் ரேஷியோ நம்ம வழக்கமாக பண்ணுறது குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். அப்படி பண்ணாமல் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னா இந்த எண்களுடைய இந்த கொடுக்கப்பட்ட ஃப்ராக்ஷன் இருக்கக்கூடிய எண்களுக்குடைய தொகுதிக்கு பகுதிக்கும் நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிங்க. அந்த வித்தியாசத்துக்கான எல்சிஎம் கண்டுபிடிங்க. அந்த வித்தியாசத்தினுடைய எல்சிஎம் கண்டுபிடிச்சி இது எல்லாத்தையும் அதாவது இதனுடைய காமன் டிஃப்ரென்ஸாக மாற்றணும். அப்படி மாற்றும் போதில் இங்கே 5 இருக்குது, அதை வந்து 120 மாற்றோம்னா எந்த எண்ணால் பெருக்குங்களோ அதையும் வந்து நியூமரேட்டரில் இருக்க நம்பரையும் டினாமினேட்டரில் இருக்க நம்பரையும் பெருக்கணும். டினாமினேட்டரில் பெருக்குனிங்கன்னா எல்லாமே வந்து சேமாக தான் வரும் சரிங்களா. அப்போது நம்ம நியூமரேட்டர் மட்டும் பெருக்கணும்னா இதில் எது ஹையஸ்ட் வேல்யூ அப்படியோ எது ஹையஸ்ட் வேல்யூ அந்த நம்பர் தான் லார்ஜஸ்ட் பின்னம், எது ஸ்மாலஸ்ட்டோ அதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் பின்னம் சரிங்களா. அப்போ லார்ஜஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டுக்குள்ள வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் நமக்கு தேவையானது 106/259 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இது வந்து ஃப்ராக்ஷன் வந்து ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தடுப்பா எல்சிஎம் மெத்தட் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 3 எண்களுடைய 3 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் 3 தொடர்ச்சியான இரட்டை இலக்க எண்களுடைய சராசரி என்னவா 42 அப்படின்னா அதில் சிறிய எண் மற்றும் பெரிய எண்ணுடைய கூடுதல்னு கேட்குறாங்க. 3 எண்களோட தொடர்ச்சி சரிங்களா. 1 ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர் சரிங்களா. இதோட சராசரி என்னவாக இருக்கும் 3 எண்கள்னால் நடுவில் இருக்க எண்ணு தானே சராசரியாக இருக்கும் சரிங்களா. அப்போ 42 நடுவில் எண். இது என்ன ஈவன் நம்பர்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன இருக்கும் 40 இருக்குமா, அடுத்துள்ள நம்பர் என்ன இருக்கும் 44 இருக்குமா. ஈவன் நம்பர் கொடுத்ததுனால நமக்கு என்ன தேவை ஸ்மாலஸ்ட் நம்பர் இப்போ லார்ஜஸ்ட் நம்பரே கூடுதல் 40 + 44 84 இதனுடைய கூடுதல் 84 சரிங்களா. இது ரெண்டினுடைய கூடுதல் 84 சரிங்களா. அப்படி இல்லை நீங்கள் கணக்குப்படி போனோன்னா எக்ஸ் +2 x + 4 இதோட மதிப்பு என்ன, இது 3 எண்கள் சரிங்களா. 3 எண்கள் இது x ஒரு நம்பரு, x + 2 ஒரு நம்பரு, x + 4 ஒரு நம்பரு ஈவன் நம்பரில். இதோட 3ஓட கூடுதல் என்ன 3 × 42. ஸோ இப்போ இருக்குனீங்க அப்படின்னா 3x + 6 ஈக்குவல் டு 3 120 126 சொல்லி வரும். ஸோ 3xோட மதிப்பு என்ன வரும் 120ன்னு வரும். எக்ஸோட மதிப்பு 40. நமக்கு என்ன தேவை ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்புறம் லார்ஜஸ்ட் நம்பரோட கூடுதல். ஸோ 2x + 4 இதோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84 சொல்லி வரும் சரிங்களா. இப்படியும் வந்து டேரெக்டாக வந்து போடலாம். அடுத்ததாக இது நம்ம வந்து அடிக்கடி பார்க்குற கணக்கு தான் ரிப்பீட் ஆகிற கணக்கு சரிங்களா. சேம் மாடல். மாணவன் வந்து அவனுடைய ஆவரேஜ் ஏர்னிங்ஸ் வந்து 3 மாதத்துக்கு வந்து ஒரு வருஷத்தில் 41,944 ரூபா. ஏப்ரல் மாதம் 4வது மாதத்தில் என்ன நடக்குது அப்படின்னா அவனுடைய ஆவரேஜ் ஏர்னிங்ஸோட 50% வந்து கூட அவனு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்குது. அடுத்ததாக ஒரு வருஷத்துக்கான ஏர்னிங்ஸ் சராசரி ஏர்னிங்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா சராசரி வருமானம் 63,849 அப்படின்னா இந்த மீதி இருக்கக்கூடிய 8 மாதங்களுக்கான மேலேருந்து டிசம்பர் வரை உள்ள 8 மாதங்களுக்கான சராசரி வருமானம் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஸோ மொதல் 3 மாதங்களுக்கான சராசரி வருமானம் சரிங்களா 41,944னா மொத்த வருமானம் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா சாரிங்க 3 பேருக்கு நீங்கள் அப்படின்னா 1,25,000 சாரி 41 ரூபா 12832 1,25,832 ரூபா சரிங்களா. இதே இது ஏப்ரல் மாதத்தில் என்ன நடக்குது 50% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 2 இருக்கிற மதிப்பு 3 ஆகுமா சரிங்களா. 50%ஓட பின்னவடியும் 1/2 இப்போ 2 இருக்கிறது 3 மாறும். ஸோ மொதல் 3 மாதத்துக்கான ஆவரேஜ் ஏர்னிங்ஸ் அது வந்து 50% இன்க்ரீஸ் ஆகுது சரிங்களா. அப்போ இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 62,916 ரூபா சரிங்களா. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா மொதல் 4 மாதத்துக்கான ஃபஸ்ட்டு 4 மந்த்துக்கான டோட்டல் இன்கம் எவ்வளோ சொல்லி கிடச்சிருமா. ஸோ கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும் 1,88,748 சரிங்களா. 1,88,748. இப்போது முதல் 12 மாதங்களுக்கான அந்த 12 மாதங்களுக்கான சராசரி அளவு 63,849. அப்போ மொத்த வருமானம் ஒரு வருஷத்துக்கான மொத்த வருமானம் எவ்வளோவா இருக்கும் பார்த்தீங்கன்னா 7,66,188 சொல்லியிருக்கும் சரிங்களா. இப்போ மொத்த வருமானத்துலேருந்து இந்த 4 மாதத்துக்கான வருமானத்தை கழிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான 8 மாதத்துக்கான
மதிப்பு கிடைக்கும். அதுலேருந்து 8ஆல் வகுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆவரேஜ் 8 மாதத்துக்கான ஆவரேஜ் கிடைக்கும். ஸோ 12 மாதத்துக்கான மொத்த வருமானம், அதுலேருந்து முதல் 4 மாதங்களுக்கான வருமானத்தை வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரிங்க, எஸ் 40 5774 5,77,440 சொல்லி வரும். இது வந்து இதோட மதிப்பு என்ன, 8 மாதங்கள், கடைசி 8 மாதங்களுக்கான மொத்த வருமானம். அப்போது ஒரு சராசரி வருமானம் என்ன வரும், 5,77,440 வகுத்தல் 8ன்னு சொல்லி வரும். இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து நமக்கு வந்து சராசரி எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, கடைசி 8 மாதங்களுக்கு 72,180 ரூபான்னு சொல்லி வரும். சரிங்களா, இதுதான் கான்செப்ட். அடுத்ததாக ஒரு எண்ணோட 25% ஒரு எண்ணினுடைய 25%ஓடு 66 கூட்டினால் அந்த எண் அந்த சேம் நம்பர் கிடைக்குமா அப்படின்னா அந்த எண்ணுடைய 80% என்ன கேட்குறாங்க. ஒரு எண் 25%, சரிங்களா, ஒரு எண்ணோட 25%ஓட 66 கூட்டினீங்கன்னா அந்த சேம் நம்பர் கிடைக்கும்னு சொல்லி கேட்டாங்க. சரிங்களா, சேம் நம்பர், அந்த நம்பர் என்னவாக இருக்கும், 100%. அப்போது இந்த 66ஓட மதிப்பு என்ன இருக்கும், 75%. நமக்கு என்ன கேட்குறாங்க, இந்த எண்ணினுடைய 80% கேட்குறாங்க. ஸோ 75%ஓட மதிப்பு 75% அந்த எண்ணுடைய 75%ஓட மதிப்பு 66. நமக்கு என்ன தேவை, 80% தேவை. 80% 75% ப்ளஸ் 5%. அப்போது நம்ம என்ன கொடுக்கலாம், 66 கூட்டல் இது 2 பக்கமும் 15 அடி கொடுத்தீங்க அப்படின்னா இது 5% வருமா. ஸோ வகுத்தல் 15, 5% ஈக்குவல் டு 4.4 சொல்லி வருமா. அப்போது 4.5. 75%ஓட மதிப்பு 66, 15%னுடைய 5%னுடைய மதிப்பு 4.4. அப்போது டோட்டல் 80%னுடைய மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 70.4ன்னு சொல்லி வரும். சரிங்களா, இதுதான் ஆன்சர். அடுத்ததாக ஒரு எண்ணினுடைய ஒரு 3 பேர் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு பிஸ்னஸில் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 8:4:6 சொல்லி விகிதத்தில். அவங்களுடைய டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டைம் என்ன பார்த்தீங்கன்னா 10 மாதம், 4 மாதம், ஒரு 12 மாதம். அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட்டினுடைய ரேஷியோ என்ன கேட்குறாங்க. நமக்கு தெரிஞ்சது தான் ப்ராஃபிட் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு டைம். சரிங்களா, எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா, ப்ராஃபிட்டோட ரேஷியோ என்ன, நமக்கு என்ன தேவை, ப்ராஃபிட்டோட ரேஷியோ தான் தேவை. நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரேஷியோ தெரியும். இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்ன, 8:4:6. சரிங்களா, இது டைமோட ரேஷியோ என்ன, 10 மாதம், 4 மாதம், 12 மாதம். ஸோ பெருக்குனிங்க அப்படின்னா என்ன வரும், நமக்கு தேவையானது ப்ராஃபிட் ரேஷியோ கிடைக்கும். சரிங்களா, அப்போ 80 கூட்டல் 16 கூட்டல் 72. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 8ஆல் வகுத்தீங்க அப்படின்னா, ஸோ வகுத்தல் 8ஆல் வகுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையானது 10:2:9 சொல்லி நமக்கு ப்ராஃபிட்டோட விகிதம் கிடைக்கும். சரிங்களா, 10:2:9. அடுத்ததாக ஒரு மனிதன் வந்து ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்காண்டி போகிறாரு. முதல்ல நடந்து போகிறாரு. அப்புறம் நடந்து போனவர் அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் திரும்பி காரில் ஏறி வர்றாரு. இப்படி வரும்போது அவர்களுடைய மொத்த பயண நேரம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் 15 நிமிஷம். சரிங்களா, அதே இது அவர் ரெண்டு பக்கமும் கார்லேயே போயிட்டு வந்திருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து 2 மணி நேரம் வந்து மிச்சமாக இருக்குமா. அப்படின்னா 2 பக்கம் நடந்தே போனார் அப்படின்னா அவருக்கு வந்து எவ்வளோ நேரம் எடுக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாரு, ஃபஸ்ட்டு நடந்து போகிறாரு. சரிங்களா, ஃபஸ்ட்டு நடந்து போகிறாரு. ரெண்டாவது வந்து காரில் வர்றாரு. இதுக்கு ஆகிற நேரம் எவ்வளவு, 6 hours 15 minutes. சரிங்களா, இதை சமன்பாடு 1ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா, அடுத்து ரெண்டு பக்கமும் காரில் போயிட்டு வர்றாரு. காரில் போய்ட்டு வரும்போது அவருக்கு என்ன ஆகுது, 4 மணி நேரம் கெயின் ஆகுது. 2 மணி நேரம் கெயின் ஆகுது. அப்படின்னா அவருடைய 2 மணி நேரத்தை கழிச்சிங்க அப்படின்னா 4 hours 15 minutes வந்து அவர் போயிட்டு வந்துருப்போம். அப்படி சரிங்களா, அது சமன்பாடு 2. நமக்கு என்ன தேவை, 2 பக்கமும் நடந்தே போனார்னா அதோட மதிப்பு தான் தேவை. ஸோ சமன்பாடு 1 வந்து 2ஆல் பெருக்குங்க. 2ஆல் பெருக்குங்க என்ன கிடைக்கும், 2 walk + 2 car ஈக்குவல் டு 12 hours 30 minutes சொல்லி கிடைக்குமா. இப்போது சமன்பாடு இது வந்து சமன்பாடு 3ன்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ சமன்பாடு 3லேருந்து சமன்பாடு 2 கழிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான 2 பக்கம் நடந்தே போகக்கூடிய நேரம் கிடச்சிரும். சரிங்களா, கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும், 2 walk ஈக்குவல் டு 2க்கு 2 அடி ஆயிரும் ஈக்குவல் டு 8 hours 15 minutes தான் ஆன்சர் வரும். சரிங்களா, இதுதான் ஆன்சர், 8 hours 15 minutes. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 953 மீட்டர் நீளமுள்ள ஒரு ட்ரெயின் வந்து 532 மீட்டர் நீளமுள்ள ஒரு டனல், ஒரு குகையை வந்து கடக்குது. அது எடுக்கிற நேரம், அதோட ஸ்பீடு என்ன பார்த்தீங்கன்னா 54 km/h வேகத்தில் வந்து அந்த ட்ரெயின் வந்து பயணிக்குது. அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் அந்த டனலை வந்து கடக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடுன்னு தெரியும். சரிங்களா, இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இந்த ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் அப்புறம்
எந்த டனலோட டிஸ்டன்ஸ் ரெண்டையும் கூட்டிக்கோங்க. அடுத்ததான் நமக்கு என்ன தேவை, ஸ்பீடு தேவை. ஸ்பீடோட மதிப்பு என்ன, இங்கே இது எல்லாமே மீட்டரில் இருக்குது, ஸ்பீடோட மதிப்பு கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், கிலோமீட்டரில் இருக்கிறத மீட்டருக்கு மாற்றோம்னா 5/18 வந்து பெருக்கணும். சரிங்களா, பெருக்கினீங்க அப்படின்னா என்ன வரும், 1/8 3 1 18 18 3 18 54. சரிங்களா, அடுத்து மேலே என்ன வரும், 5 8 10 14. சரிங்களா, 14 வகுத்தல் 5 ஈக்குவல் டு என்ன வரும், 2 10 95 3 15 அல்ல. ஸோ இங்கே 15 வரும், 3 × 5 15 வரும். சரிங்களா, அடி கொடுத்தீங்க அப்படின்னா 95 135, மிச்ச எவ்வளோ இருக்கும், 13 இருக்கும். 13 ஒரு 5 135, 95 135, மொத்தம் வந்து 99 செகண்டில் வந்து அந்த ட்ரெயின் வந்து அந்த டனலை வந்து கடந்திருக்கும். அவ்வளோதான். டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் அந்த ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடுன்ற ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான ஆன்சர் கிடச்சிடும். அடுத்ததான் அனுஷ்கா வந்து ஒரு 6400 வந்து 5% கூட்டு வட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, ஒரு வருடத்துக்கான வட்டி வீதம் 5%. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போதில் அவங்களுக்கு வந்து 7056 சொல்லி அமௌண்ட் வந்து கிடைக்குது. அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு தெரியல, அந்த எத்தனை வருஷத்தில் அந்த அமௌண்ட் வந்து 7056 மாறும் சொல்லி கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்போது ஃபஸ்ட் 5% பின்ன வடிவம் என்ன கேளுங்க, 1/20. ஸோ 20ன்றது என்ன, பிரின்சிபல், 5ன்றது என்ன, இன்ட்ரெஸ்ட். அப்போ அமௌண்ட் என்ன வரும், பிரின்சிபல் கூட்டல் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 21 சொல்லி வரும். அப்போது பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்குள்ள விகிதம் என்ன, பிரின்சிபல் 20, அமௌண்ட் 21 மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ நமக்கு வந்து இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா, இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, பிரின்சிபலோட வேல்யூ 6400, 6400 சம் வந்து அந்த ரூபா வந்து 7056 சொல்லி மாறுது. சரிங்களா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த அமௌண்ட்டை வந்து இந்த மொத்த தொகையை வந்து இந்த 21/20 ரேஷியோவுக்கு இணையாக வந்து நம்ம மாற்றணும். அப்படி மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா, இப்போ நல்லா கொஞ்சங்க, கடைசி 3 நம்பர் 8ஆல் வகுப்படுது, இங்கேயும் 8ஆல் வகுப்படுது. ஸோ 8ஆல் அடி கொடுக்கலாமா, 8ஆல் அடி கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன வரும், 800 சொல்லி வரும். சரிங்களா, 8 8 64 00. சரிங்களா, இங்கே என்ன வரும், 8 8 64, 8 8 64 மிச்சம் 6 65, 8 8 64 2. சரிங்களா, இதை மறுபடியும் ஒரு 2ஆல் அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், 2ஆல் எடுத்திங்கன்னா 400, இங்கே 441. ஸோ 400ன்றது எதோட ஸ்கொயர், 20ஓட ஸ்கொயர் தானே 400, 21 ஸ்கொயர் 441. சரிங்களா, அப்போது இதோட மதிப்பு என்ன வரும், 21 வகுத்தல் 20 பவர் 2 இருக்குமா. ஸோ 21 வகுத்தல் 20 அடுக்கு n ஈக்குவல் டு 21 வகுத்தல் 20. அப்படின்னா அடிமான 2 சமம், அடுக்கு 2 சமம். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸில் வந்து இந்த அமௌண்ட் வந்து இந்த 6400 வந்து 7056 சொல்லி 5% வட்டியில் வந்து காம்பவுண்ட் கூட்டு இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியில் வந்து மாறி இருக்கும். சரிங்களா, ஆன்சர் வந்து 2 இயர்ஸ். இதாங்க வந்து அமௌண்ட்டு சம்மு கொடுத்து, பிரின்சிபல் கொடுத்து, வட்டி விகிதம் கொடுத்து, சரியா, கூட்டு வட்டியில் எத்தனை வருடங்களுக்கு வந்து பணம் மாறுது, அமௌண்ட்டாக மாறுது, எவ்வளோ தொகையாக மாறுதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதை தான் மெத்தட். சரிங்களா, இதுதான் மெத்தட். இந்த மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து முதல்ல வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டை பின்ன வடிவத்தில் மாற்றிட்டு அடுத்து பிரின்சிபலுக்கு அமௌண்ட்டுக்குள்ள ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறீங்க. அந்த ரேஷியோக்கு இணையாக வந்து இந்த தொகையை மாற்றிட்டீங்க அப்படின்னா அடுக்கில் என்ன மதிப்பு வருதோ அதுதான் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 8 எண்களுடைய ஆவரேஜ் வந்து 20. சரியா, 8 எண்களுடைய ஆவரேஜ் 20. அதில் 5 எண்களுடைய ஆவரேஜ் வந்து 13. அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 3 எண்களுடைய ஆவரேஜ் என்ன சொல்லிக்கோங்க, 8 எண்களோட மொத்த தொகையிலிருந்து 5 எண்களோட மொத்த தொகை கழிச்சிட்டா மீதி உள்ள 3 எண்களோட மொத்த தொகை கிடைக்குமா, அதை 3ஆல் வகுத்துட்டிங்க அப்படின்னா அந்த 3 எண்களோட ஆவரேஜ் கிடச்சிருமா. அவ்வளோதான். 160 மைனஸ் 65 வகுத்தல் 3 ஈக்குவல் டு 95 வகுத்தல் 3, 3 9, 1 3 மிச்சம் 2 20 போட்டிங்கன்னா 6 6ன்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். 31.66 இல்லைன்னா 67. சரிங்களா, 6 6ன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ 2 67ன்னு சொல்லி மாற்றிக்கிறோம். சரிங்களா, அவ்வளோதான். அடுத்து ஒரு நகரத்தினுடைய ஒரு வில்லேஜினுடைய பாப்புலேஷன் மக்கள் தொகை வந்து 1,30,000 சொல்லியிருக்கு. முதல் வருடத்தில் 15% இன்க்ரீஸ் ஆகுது, 2வது வருடத்தில் 20% அந்த மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா 2 வருடங்கள் கழித்து அந்த மக்கள் தொகை என்னவாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, இப்போது 15%க்கு வந்து பின்ன வடிவம் என்ன, 3/20. சரிங்களா, 20%க்கு 1/5. ஸோ 20 இருந்தது 3,23,000,000 சொல்லி மாறும். சரிங்களா, 3,23,000,000 சொல்லி மாறும். 5 இருந்தது 1,06,00,000 சொல்லி மாறும்.
சரிங்களா. இப்போது இனிஷியல் இயரில் இருந்தது, இப்போது லேட்டஸ்ட் இயரில் இருக்கிற மக்கள் தொகை. சரிங்களா. இப்போ ஃபஸ்ட் இயரில் வந்து பாப்புலேஷன் என்ன இருந்தது 20ன்னு சொல்லி இருந்த மதிப்பு 15% கூடி 23 சொல்லி மாறும். சரிங்களா. இதே செகண்ட் இயரில் 5ன்னு சொல்லி இருந்த மதிப்பு அடுத்து எவ்வளோ மாறும் 20% அதிகரித்து 6ன்னு சொல்லி மாறும். ஸோ இதோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 100:100 318 128 சொல்லி மாறுமா, 120 318 138 சொல்லி மாறும். சரிங்களா. இப்போ 100உடைய மதிப்பு என்ன, இனிஷியல் இருந்த மக்கள் தொகை என்ன 1,30,000. அப்போ இன்ட்டு 13,000. சரிங்களா. 1300 எஸ் இன்ட்டு 1300 இன்ட்டு 1300 போட்டிங்கன்னா 1,30,000 சொல்லி வரும். சரிங்களா. அப்போ இனிஷியல் வந்து 1,30,000 அப்படின்னா இப்போ எவ்வளோ இருக்குது இன்ட்டு 1300 ஈக்குவல் டு 8 3 24. ஸோ 400 சொல்லி வரணும். அப்படின்னா அப்படி வரும் ஒரே நம்பர் யூனிட் டிஜிட் பார்த்திங்கன்னா 1,79,400 சொல்லி அந்த மக்கள் தொகை வந்து மாறி இருக்கும். சரிங்களா. இதுதான் கான்செப்ட். அடுத்ததாக ஒரு எண், ஒரு 6 இலக்க எண்ணு கொடுத்துட்டாங்க. அந்த எண் வந்து 11 வகுப்படணும் அப்படின்னா எந்த எண்ணை வந்து சேர்க்கணும்னு சொல்லி கணக்கில் கேட்குறாங்க. ஸோ 11 வகுப்படுறதுக்கு நமக்கு விதி தெரியும். ஒற்றை இலக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களுடைய கூடுதல், அப்புறம் இரட்டை இலக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களுடைய கூடுதல், இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா அது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எய்தர் 0 அல்லது 11 வகுப்படக்கூடிய எண்ணாக இருக்கணும். சரி கூட்டலாமா. 4 கூட்டல் 9 கூட்டல் 3 மைனஸ் இரட்டை இலக்கத்தில் 5 கூட்டல் 0 கூட்டல் 9. இதை கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும் 12 16 மைனஸ் 14 ஈக்குவல் டு 2. ஸோ எக்ஸோட மதிப்பு 2 வந்து 2 வந்து கூட்டினீங்க அப்படின்னா இந்த எண் வந்து முழுமையாக வந்து 11 வகுப்படும். ஸோ இதுதான் வந்து கணக்கு. அடுத்து ஒரு 7 எண்களோட ஆவரேஜ் வந்து 43. அதில் ஒவ்வொரு எண்ணோட ஈச் நம்பரோட ஆவரேஜ் வந்து 3 வந்து ஈச் நம்பரோட வந்து 3 வந்து குறைக்கிறாங்க அப்படின்னா என்ன நியூ ஆவரேஜ் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி ஈச் நம்பரை சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோட கான்செப்ட் என்னென்னா இங்கே என்ன மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்களோ அது வந்து ஓல்டு ஆவரேஜோட பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு நியூ ஆவரேஜ் கிடச்சிடும். ஸோ 43 மைனஸ் 3 ஈக்குவல் டு 40 தான் அதோடைய நியூ ஆவரேஜ். சரிங்களா. ஒவ்வொரு எண்ணிலேருந்து 3 கழிக்கிறோம் அப்படின்னா டோட்டலாக வந்து ஆவரேஜ்லேருந்து 3 தானே கழியும். சரிங்களா. அவ்வளோதான் 43 மைனஸ் 3 40 தான் புது ஆவரேஜ். சரிங்களா. அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா திருப்தி அப்புறம் சுகானி இவங்க 2 பேர் வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து 2:6 விதத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து அவங்களோட டோட்டல் ப்ராஃபிட் என்னன்னா 2,480 ரூபா. அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட்டுக்கு இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லி கேட்குறான், வித்தியாசம் என்ன கேட்குறான். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ராஃபிட்டும் வந்து நேர்த்தகவு. சரிங்களா. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா. அப்போது இவங்க 2 பேருடைய ப்ராஃபிட்டோட மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து அந்த ரேஷியோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரேஷியோக்கு சமமாக இருக்குமா. சரிங்களா. இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அது வந்து ப்ராஃபிட்டுக்கு இணையாக இருக்குமா, அதே ரேஷியோ வந்து ப்ராஃபிட்டுக்கு இணையாக இருக்குமா. அப்போது 2x + 6x ஈக்குவல் டு 2,480. சரிங்களா. 8xோட மதிப்பு 2,480 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன, எக்ஸோட மதிப்பு 310. நமக்கு என்ன தேவை டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ராஃபிட். டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 2க்கு 6 டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 4x. சரிங்களா. 4xோட மதிப்பு 4 × 310 1230 1240 சொல்லி ஆன்சர் இருக்கும். சரிங்களா. 1240 சொல்லி ஆன்சர் இருக்கும். அவ்வளோதாங்க. அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கியூப் ஒரு கனசதுரத்தினுடைய கொள்ளளவு வந்து 29,291 மீட்டர் கியூப். அப்படின்னா அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போது இவ்வளோ பெரிய நம்பரோட கியூப் எப்படி பார்க்குறது நல்லா தெரியும். 30 கியூப் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. 30 கியூப்பு 27,000 சொல்லியிருக்கும். சரிங்களா. அதுக்கடுத்து இது வந்து 27,000 பக்கத்தில் இருக்குது. சரிங்களா. ஆனால் யூனிட் டிஜிட் பாருங்கள் 1ல் இருக்குது. எதோடைய கியூப் வந்து 1ல் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஓட கியூப் தான் 1ல் முடியும். சரிங்களா. மற்ற எந்த எண்ணோடைய கியூப் வந்து 1ல் முடியாது. அப்போது 1ல் முடியுமான்னா அப்போ மேக்ஸிமம் வந்து 31 கியூப் தான் இருக்கும். சரிங்களா. அப்போ ஏ கியூப்போட மதிப்பு 29,791 கியூப் அப்படின்னா ஏவோட மதிப்பு என்ன வரும் 31 சொல்லி வரும். நமக்கு என்ன தேவை சர்ஃபேஸ் ஏரியா, அந்த கனசதுரத்தினுடைய சர்ஃபேஸ் ஏரியா தெரியணும். சரிங்களா. கியூபோட ஃபார்முலா கியூபினுடைய வால்யூமுக்கு ஃபார்முலா ஏ கியூப்பு, ஏன்றது அதனுடைய பக்கம். சரிங்களா. இங்கே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன 6a². சரிங்களா.
அப்போது 6 இன்ட்டு ஏ ஸ்கொயரோட மதிப்பு என்ன? 31 ஸ்கொயர். 31 ஸ்கொயரோட மதிப்பு என்ன? 6 இன்ட்டு 961. சரிங்களா? 6 யூனிட் டிஜிட்டில் 6 வரணும். 6ல் வர மாதிரி ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. 5766 தான் ஆன்சர். சரிங்களா? யூனிட் டிஜிட் பேஸ் பண்ணியும் நீங்கள் வந்து வடை போடலாம். சரிங்களா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஒரு கனசரத்தினுடைய மொத்த வலைபரப்பினுடைய ஃபார்முலா 6a ஸ்கொயர். ஏன்றது அதனுடைய பக்கம். சரிங்களா? அடுத்த கணக்கு என்னன்னா 976 மீட்டர் நீளமுள்ள ஒரு ட்ரெயின் வந்து ஒரு மனிதன் வந்து கடக்கிறான். எப்படின்னா எதிர் திசையிலேருந்து கடந்து வரான். அந்த மனிதனுடைய வேகம் வந்து 3.5 km/h. சரிங்களா? எவ்வளோ நேரத்தில் கடக்கிறான்னா 18 செகண்டில் கடக்கிறான். அப்படின்னா அந்த ட்ரெயினுடைய ஸ்பீடு என்ன சொல்லி கேட்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பீடுன்றது இங்கே என்ன? இந்த ட்ரெயினும் மனிதனும் எதிர் திசையில் வந்து போகிறாங்க. சரிங்களா? அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன வரும்? ரெண்டோடைய ஸ்பீடு வந்து கூட்ட வேண்டியிருக்குமா? ரெண்டோடைய ஸ்பீடு வந்து கூட்ட வேண்டியிருக்குமா? அப்போது நமக்கு என்ன தேவை? என்ன கேட்டிருக்காங்க? ஸ்பீடு தான் கேட்குறான். ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். ஸ்பீட் அப்பான் போகணுச்சுங்க. எஸ், ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் டைம். எவ்வளோ தூரத்தை வந்து எவ்வளோ நேரத்தை கடக்கணுன்றதான் ஸ்பீடு. சரிங்களா? அப்போது நமக்கு ஸ்பீடு இங்கே என்ன? இந்த ட்ரெயினுடைய ஸ்பீடு எக்ஸு, அந்த மனிதனுடைய ஸ்பீடு 3.5 km. சரிங்களா? ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன வரும்? 2 பேருடைய ஸ்பீடை வந்து கூட்ட வேண்டியிருக்கும். சரிங்களா? ஏன்னா 2 பேரும் எதிர் திசையில் வந்து ஒருத்தர் நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஸ்பீடு வந்து 2ஐயும் கூட்ட வேண்டியிருக்கும். இது km/h இருக்குது. சரிங்களா? டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 976 மீட்டர். சரிங்களா? டைம் எவ்வளவு? 18 செகண்ட். இங்கே km/h இருக்குது. அதை வந்து மீட்டர்/செகண்ட் மாற்றோம்னா 5/18 சொல்லியிருக்கோம். 18ஆல் பெருக்க வேண்டியிருக்கோம். ஸோ 18க்கு 18 அடி ஆயிரும். ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5x ப்ளஸ் அத்தனை கணக்கு 16ஆவது கணக்கு 5x ப்ளஸ்ஸு 5 3 15 5 3 15 5 5 25 15. அப்போது 17.5ன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? 17.5 தானே? எஸ், ஈக்குவல் டு 976 சொல்லி வரும். ஸோ 5xோட மதிப்பு என்ன வரும்? 5xோட மதிப்பு 976. அப்போது கழித்தல் 17.5ன்னு சொல்லி வரும். இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 17.5 17 இது 18ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 18ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 கூட்டுறோமா? 18 கூட்டினீங்கன்னா 18 போகிறீங்கன்னா 8 16 வச்சா 16 வச்சா 960. அதோட 15 இருக்குது. ஸோ 961 16 ப்ளஸ் 1.5 958.5 சொல்லி வருமா? சரி, 958.5. எஸ், 958.5 வகுத்தல் 5xோட மதிப்பு எது அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 958 வகுத்தல் 958.5 வகுத்தல் 5 அப்படின்னு அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 4 5 19 அப்புறம் 1 6 சாரி, எங்கேயோ தப்பு பண்ணுறேனே. 190.16 தான் வரும். சரிங்களா? ஆன்சர் இங்கே எந்த இடத்துல தப்பு பண்ணுறேன்? ஒரே ஒரு நிமிஷங்க. 3.5 இன்ட்டு 3.5 இன்ட்டு 5 மதிப்பு என்ன? 17.5. சரிங்களா? டோட்டல் லென்த் எவ்வளவு? 976 மீட்டர். சரிங்களா? 976 மீட்டர் மைனஸ் 17.5 என்ன வரும்? 158.5. இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 5ஆல் எடுத்திங்கன்னா 19 5 95 அப்புறம் 85 இருக்குது. கரெக்டு தானே? 191 தான் பாயிண்டில் தான் டிஃப்ரென்ஸ் பண்ணுறோம். இங்கே 7 போட்டிருக்கோம், அங்கே 6, இங்கே 6 கொடுத்துருக்கான். ஸோ 191.7 தான் ஆன்சர் வரும். இங்கே 6ல் கொடுத்துருக்கான். சரிங்களா? ஆனால் கான்செப்ட் இது தான். அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கொடுத்துருக்கான்ப்பா. ஸோ இது பெருக்கலாமா? 0 0 1 அப்படியே எழுதிக்கோங்க. எந்த நம்பரு பார் இல்லாமல் எந்த நம்பர் இருக்கோ அதெல்லாம் கழிங்க. தசமத்துக்கு அப்புறம் 0 வகுத்தல் எத்தனை பார் இருக்கோ அத்தனை 9, எத்தனை பார் இல்லாமல் இருக்கோ அத்தனை 0. சரிங்களா? ப்ளஸ் 0 1 வகுத்தல் 99 ப்ளஸ் 1 வகுத்தல் 9. இந்த 3க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வந்து 9900 சொல்லி வரும். சரி, என்ன பண்ணுவீங்க? மேலங்கிலே 14. இதோட மதிப்பு 1 வகுத்தல் 900 கூட்டல் 1 வகுத்தல் 99
கூட்டல் 1 வகுத்தல் 9ன்னு சொல்லி வரும். சரிங்களா, இது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 900 இது வந்து 11ஆல் பெருக்கிங்கன்னா 11 கூட்டல் இங்கே வந்து 100ஆல் பெருக்குவீங்களா? எஸ், 100ஆல் பெருக்குவோம். ஸோ மேலே வந்து 100 வந்துடும். ப்ளஸ் இங்கே வந்து 1100ஆல் பெருக்குவோம். ஸோ 1100 ஈக்குவல் டு வகுத்தல் 990 9090 ஈக்குவல் டு என்ன வரும்? 200 1200 1211 வகுத்தல் 9900 சொல்லி ஆன்சர் வரும். அவ்வளோதாங்க. எந்த நம்பர்லாம் தசமத்துக்கு அப்புறம் எத்தனை நம்பர் ஸ்தானத்தில் எத்தனை நம்பர் அப்படியே எழுதிட்டு தசமத்துக்கு அப்புறம் இந்த கோட்டுக்கு அப்புறம் இந்த நம்பர் அப்படியே எழுதிட்டு என்ன பண்ணணும்னா இந்த கோடு இல்லாமல் எந்த நம்பர்லாம் இருக்கோ அதை வந்து கழிக்கணும். கழிச்சிட்டு இந்த கோடு உள்ள எண்ணுக்கு கீழே பார் கீழே வந்து கோடு உள்ளதுக்கு எத்தனை நம்பர் கோடு உள்ளது இருக்கோ அத்தனை 9 போடணும். எத்தனை நம்பர் கோடு இல்லாமல் இருக்கோ தசமத்துக்கு அப்புறம் அத்தனை 0 போடணும். இதுதான் கான்செப்ட். அடுத்ததாக ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பை சார்ட்டில் வந்து டோட்டல் மெம்பர்ஸோட மதிப்பு எவ்வளவு? 6200. சரிங்களா, இது டோட்டலாக கூட்டினீங்கன்னா 100% வரும். சரிங்களா, கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த 18லேருந்து 30 வரைக்கும் இல்லை ஏஜ் குரூப்பில் வந்து 24% பீப்புள் வந்து 21 வயசு கீழே உள்ளவங்களாம். அப்படின்னா இந்த ஏஜ் குரூப்பில் 18லேருந்து 21 வயசு உள்ளவங்க எத்தனை பேர்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது 18லேருந்து 30 வயசு உள்ளவங்க எத்தனை பர்சன்ட் அப்படின்னா டோட்டல் வந்து 14%. சரிங்களா, அப்போது இந்த 14% மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இது வந்து 100% வந்து 62500 அப்படின்னா 14% என்ன வரும்? 14 × 625 சொல்லி வரும். சரிங்களா, இந்த 14 × 625ல் 25% பீப்புள் வந்து பிலோ 21 இயர்ஸ். சரிங்களா, 24% பீப்புள். அப்போ அதை தான் கேட்குறான் கணக்கில். ஸோ 14 × 625 இந்த மக்கள் தொகையில் வந்து 24% எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 4 5 25 100. சரிங்களா, 25 625 இதை அடி கொடுத்தீங்கன்னா 21. சரிங்களா, 20 வகுத்தல் 500 525. ஸோ 14 × ஒரு நிமிஷம் இது எவ்வளோ வரும்? இது 6ல் வரும். சாரி தப்புன்ற பார்த்தீங்கன்னா இதுதான் பெருக்கெல்லாம் அவசரப்படக்கூடாது. 6 24. சரிங்களா, 14 ஸோ 6 25 150 6 25 150. ஸோ 14 15 210. சரிங்களா, 210 அடுத்து ஒரு 0 இருக்குது. ஸோ மொத்தம் வந்து 2100 பேர் வந்து அந்த 18லேருந்து 30 வயசு உள்ளவங்கள 24 ஏஜ் வந்து 18லேருந்து 21 வயசு வரைக்கும் இருப்பாங்க. சரிங்களா, மொத்த மக்கள் தொகை 62500. அதில் 14% இந்த 18லேருந்து 30 வயசு உள்ள குரூப்பு. அதில் வந்து மக்கள் தொகை 14 × 625. இது அப்படி பெருக்க வேணாம், ஏன்னா கடைசி அடிவுக்கு தான் போகிறோம். ஸோ அப்படியே வச்சுக்கோங்க. இதில் வந்து 24% வந்து இந்த 21 வயசு வரைக்கும் உள்ளவங்க. ஸோ அதில் மதிப்பு × 24% போட்டிங்க அப்படின்னா 2100 சொல்லி வரும். சரிங்களா, அடுத்ததாக எக்ஸ் வந்து ஒய்க்கு வந்து எதிர் தகவல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு y³ - 1 இந்த மாதிரி. அதுக்கடுத்து இப்போ எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு 3 அப்படின்னா இதோட மதிப்பு எக்ஸோட மதிப்பு 8 அப்படின்னா ஒய்யோட மதிப்பு 6 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன சொல்லி கேட்கலாம். இந்த மாதிரி தகவல் இருக்கிற சமமான மாற்றணும்னா ஒரு மாறிலியால் பெருக்கணும். சரிங்களா, அப்போது இதோட மதிப்பு என்ன வரும்? x = k × 1/y³ - 1 ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x = k/y³ - 1 சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போது கணக்குப்படி ஒய்யோட மதிப்பு 3 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 8. சரி, எக்ஸோட மதிப்பு 8 அப்படின்னா ஒய்யோட மதிப்பு என்ன? 3 என்ன? 3³ - 1 ஈக்குவல் டு கேயோட மதிப்பு என்ன வரும்? k = 8 × 3³ 27 - 1 26. ஸோ கேவோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போது கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க? ஒய்யோட மதிப்பு 6 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ x = k/y³ - 1. இதில் வந்து கேவோட மதிப்பு என்ன? 8 × 26 வகுத்தல். சரிங்களா, y³ என்ன? 6³ ஒய்யோட மதிப்பு 6 தானே, 6³ - 1 ஈக்குவல் டு 216 - 211 ஈக்குவல் டு 6³ மதிப்பு 216. அதில் வந்து 1 கழிச்சிங்கன்னா 215. 8 26 எவ்வளவு? 8 160 6 48 208. சரிங்களா, 208 வகுத்தல் 215 ஆன்சர். அடுத்ததாக கொடுக்கப்பட்ட நம்பருடைய இப்போது இந்த பெருக்கல்ல ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 24 வகுத்தீங்க அப்படின்னா என்ன ரிமைண்டர் கிடைக்கும்னு சொல்லி கேட்காங்க. இந்த கணக்கு கொஞ்சம் ஈஸி தான், கான்செப்ட் மட்டும் கவனிச்சுக்கோங்க. 49 × 51 × 54 × 37 × 123. சரிங்களா, இதை 24ஆல் ஒவ்வொரு நம்பரையும் 24ஆல் அடி கொடுங்க. அடி கொடுத்தீங்கன்னா என்ன ரிமைண்டர் வருதோ அதை அப்படியே கொண்டு வரணும். சரிங்களா,
அதை அப்படியே அடுத்தடுத்து மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ரிமைண்டர் என்ன வரும்? ரிமைண்டர் வந்து 1 வரும். சரிங்களா, 1 இன்ட்டு சரிங்களா, இங்கே 28 24 48 ரிமைண்டர் 1. இங்கே 28 48 போச்சுன்னா மீதி 3. அடுத்து தான் இங்கே 48 போச்சுன்னா மீதி ரிமைண்டர் வந்து 6. சரிங்களா, அடுத்து 37. இங்கே ரிமைண்டர் வந்து 13. இங்கே 5 4 120, 5 24 120. ஸோ ரிமைண்டர் வந்து 3. இந்த எல்லா நம்பரையும் இப்படி பெருக்குனிங்கன்னா 1 3 3 3 18 18 இன்ட்டு 3 இன்ட்டு 13. சரிங்களா, 18 3 54 இன்ட்டு 13 வகுத்தல் 24. சரிங்களா, இப்போது இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஒரு ரிமைண்டரு? இதையும் ரிமைண்டர் கண்டுபிடிங்க. அடி கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன ஒரு ரிமைண்டர் 6. 6 இன்ட்டு 13 6 இன்ட்டு 13. சரிங்களா, 6 13 5 13 25 6 5 13 65 6 13 78 78 வகுத்தல் 24 என்ன வரும்? 3 24 72. ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வரும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். கடைசி வரைக்கும் ரிமைண்டர் வர வரைக்கும் நீங்கள் வந்து பெருக்கல்லே கொடுத்துருக்கீங்க அப்படின்றப்போ இந்த ரிமைண்டர் அப்புறம் பெருக்கினீங்க அப்படின்னா கடைசியாக வரும். அது மறுபடியும் வந்து 24 வகுத்தீங்கன்னா கடைசியாக சிங்கிள் டிஜிட்டாக சிங்கிள் நம்பராக வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பராக வகுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் வந்து 6ன்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். அடுத்ததாக 400 கொய்யாப்பழங்கள் வந்து 1420 ரூபாய்க்கு சொல்லி வாங்குறாங்க. ஒரு 100 பழத்தை வந்து 1420 ரூபா வீதம் 400 கொய்யாப்பழங்களை வாங்குறாங்க. அது வந்து 800 ரூபா லாபம் வச்சு விற்கிறாங்க. அப்படி விற்கும்போது 12 பழங்களுடைய விற்பனை விலை எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு டசன் கொய்யாப்பழங்களுடைய விற்பனை விலை எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 100 பழங்களுடைய சரிங்களா 100 பழங்களுடைய 100 கொய்யாப்பழங்களுடைய விலை எவ்வளவு? 1420 ரூபா. அப்படின்னா 400 பழங்களுடைய விலை எவ்வளோ இருக்கும்? 400 பழங்களுடைய விலை என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 4ஆல் பெருக்கினா 56 80 5680 சொல்லியிருக்கோம். இதில் ப்ராஃபிட் எவ்வளோ விற்கிறாங்க? ப்ராஃபிட் எவ்வளோ சொல்லி விற்கிறாங்க? நம்ம இது வந்து சிபி ப்ளஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். சரிங்களா, 820 ரூபா ப்ராஃபிட்டு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் என்ன வரும்? 100 1 57 65 6500 சொல்லி இருந்தோம். இது வந்து என்னது? செல்லிங் ப்ரைஸ், விற்பனை விலை. நமக்கு என்ன கேட்குறாங்க? இது எத்தனை பழங்களுடைய விற்பனை விலை? 400 பழங்களுடைய விற்பனை விலை. 400 கொய்யா பழங்களுடைய விற்பனை விலை எவ்வளவு? 6500 ரூபா. நமக்கு என்ன கேட்குறாங்க? 12 பழங்களுடைய விற்பனை விலை தான் கேட்குறாங்க. ஸோ 400 பழங்களுடைய விற்பனை விலை 6500 ரூபா. அப்படின்னா ஒரு பழங்களுடைய விற்பனை விலை என்ன வரும்? 12 பழங்களுடைய விற்பனை விலை ஈக்குவல் டு 6500 வகுத்தல் 400 இன்ட்டு 12. சரிங்களா, ஒரு பழங்களோட விலை என்ன வரும்? 6500 வகுத்தல் 400. 12 பழங்களோட விலை இன்ட்டு 12. சரிங்களா, அடி கொடுத்தீங்க அப்படின்னா 0க்கு 0 அடி ஆயிரும். அடுத்து 3 180 195 ரூபா தான் வந்து ஒரு 12 பழங்களுடைய விற்பனை விலை என்ன பார்த்தீங்கன்னா 195 ரூபா. இங்கே வந்து இது என்னது? சிபி. இது வந்து ப்ராஃபிட்டு. சிபியும் ப்ராஃபிட்டையும் கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு தேவையான எஸ்பி வந்து கிடைக்கும். அவங்க என்ன கேட்குறான்? செல்லிங் ப்ரைஸில் 12 பழங்களுடைய விற்பனை விலை தான் கேட்குறான். சரிங்களா, இதுதான் கான்செப்ட். அடுத்ததாக ராகம் வந்து ஒரு நோட்டு புக்கு வந்து 12 ரூபா மதிப்புள்ள ஒரு நோட்டு புக்கு வந்து 25% டிஸ்கவுண்ட் வாங்குறான். அடுத்து 75 ரூபா மதிப்புள்ள பேனா வந்து 20% டிஸ்கவுண்ட் வாங்குறான். அப்படின்னா அவனுடைய சேவிங்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறான் அந்த விற்பனை என்பது. இங்கே சேவிங்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா அவனுடைய டிஸ்கவுண்ட், அவனுக்கு கிடைச்ச டிஸ்கவுண்ட் தான் வந்து சேவிங்ஸ். ஸோ 12 ரூபாய்க்கு 25% சரிங்களா டிஸ்கவுண்ட்டு ப்ளஸ் 1/4 சொல்லி பார்த்துறோம் பின்ன வடிவத்தில். 75 ரூபாய்க்கு 1/5 20% டிஸ்கவுண்ட். சரிங்களா, ஈக்குவல் டு என்ன வரும்? 3 கூட்டல் 15 ஈக்குவல் டு 18 ரூபா வந்து அவனுக்கு கிடைச்ச ஒட்டுமொத்த டிஸ்கவுண்ட்டு. அதுதான் வந்து அவனுக்கு கிடைச்ச சேமிப்பாக இருக்கும். சரிங்களா, அவன் வந்து சேமிச்சிருப்பான் 18 ரூபா அவன் சேமிச்சிருப்பான். சுராஜ் வந்து 598 கிலோமீட்டர் வந்து ஒரு போட்டில் வந்து 33 மணி நேரத்தில் கிடக்கிறான். அதே நேரத்தில் அடுத்ததான் 598 கிலோமீட்டர் சுராஜ் வந்து 39 மணி நேரத்தில் நீரோட்டத்துக்கு எதிர் திசையில் அதாவது அப்ஸ்ட்ரீமில் கிடக்கிறான். அது இது நீரோட்டத்துக்கு இணையாக வந்து 12 மணி நேரத்தில் கிடக்கிறான். அப்படின்னா அந்த நீரோட்டத்துடைய வேகம் என்ன கேட்குறாங்க. சரிங்களா, இந்த கணக்கு ஒரு நல்ல கணக்கு. இது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். இப்போது அப்ஸ்ட்ரீமில் ஸ்பீடு என்ன? ஸ்பீடு அப்ஸ்ட்ரீமில் என்ன? அதாவது நீரோட்டத்துக்கு எதிர் திசையில் அவனுடைய ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அப்பான் டைம். சரிங்களா, டிஸ்டன்ஸ் அப்பான் டைம் ஸ்பீடு. சரிங்களா, இது டவுன் ஸ்ட்ரீமில் ஸ்பீடு என்ன? ஸ்பீடு டவுன் ஸ்ட்ரீமில் அதாவது நீரோட்டத்துக்கு இணையாக வந்து அவனுடைய ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 598 கிலோமீட்டரை 12 மணி நேரத்தில் கிடக்கிறான். சரிங்களா, இது அவனுடைய டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. சரிங்களா,
இப்போது அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு ஏன்னு சொல்லி வச்சுக்கலாம், டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு பி. நமக்கு நல்லா கான்செப்ட் என்ன தெரிஞ்சுக்கோங்க, அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு இது ரெண்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மனிதனுடைய ஸ்பீடையும் கண்டுபிடிக்கலாம், போட்டினுடைய ஸ்பீடு அல்லது மனிதனுடைய ஸ்பீடு இதையும் கண்டுபிடிக்கலாம், நீரோட்டத்தினுடைய ஸ்பீடு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபார்முலா என்னென்னா போட்டு அல்லது மனிதன் இவங்களுடைய ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா அரை இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. சரிங்களா? அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்துட்டிங்கன்னா மனிதனுடைய வேகம் அல்லது படகினுடைய வேகத்தை கண்டுபிடிச்சலாம். அதே இது ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட், படகுனுடைய வேகம் டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் இது ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் வகுத்தல் 2. சரிங்களா? இதுதான் கான்செப்ட். நமக்கு வந்து அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தெரியும், டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தெரியும். இப்போ நம்ம கேட்குறது நீரோட்டத்தினுடைய வேகம் தான் கேட்குறாங்க. ஸோ அது வந்து 1/2 வகுத்தல் இது ரெண்டுக்குள்ளே வித்தியாசம். ஸோ என்ன வரும் 1/2 இன்ட்டு 598 வகுத்தல் 39 மைனஸ் ஃபஸ்ட் அதை எழுதிக்கிறோம் 598 வகுத்தல் 12 மைனஸ் 598 வகுத்தல் 39. சரிங்களா? ஈக்குவல் டு என்ன வரும், இந்த 598 காமனாக வெளியில் எடுத்துடலாம். சரிங்களா? 598 வகுத்தல் 2 இன்ட்டு இங்கே 3 காமனாக எடுக்கலாமா, 3 காமனாக எடுத்துட்டிங்க அப்படின்னா சரி இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். 3 காமனாக எடுத்திங்கன்னா 3 காமனாக எடுத்திங்கன்னா இங்கே என்ன வரும் அப்படின்னா 1/4 மைனஸ் 1/13 சொல்லி வரும். இது ரெண்டுக்கு மேக்ஸிமம் என்ன வரும் 598 வகுத்தல் 2 இன்ட்டு 3 4 இன்ட்டு 13 சொல்லி வரும் மேக்ஸிமம். ஸோ இங்கே வந்து 13 மைனஸ் இங்கே என்ன வரும் 4 வரும். ஸோ இங்கே இருக்கிறது இங்கே போகும், இங்கே இருக்கிறது இங்கே போகும். சரிங்களா? மேக்ஸிமம் எடுத்திங்கன்னா ஈக்குவல் டு 598 வகுத்தல் சரிங்களா 2 இன்ட்டு 3 இன்ட்டு இங்கே என்ன வரும் 13 4 போச்சுன்னா 9. சரிங்களா? வகுத்தல் 4 இன்ட்டு 13. சரிங்களா? 13 4 போச்சுன்னா 9. ஸோ இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3 9 3 1 3 3. சரிங்களா? இதை அடி கொடுத்தீங்கன்னா 299 சொல்லி வரும். சரிங்களா? 299. இப்போது இந்த 299 299 இந்த 299 13 அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 13 அடி கொடுத்தீங்கன்னா 13 26 13 26 மிச்சம் 3 வரும். 3 13 39. ஸோ 23 இன்ட்டு 3 வகுத்தல் 4 ஈக்குவல் டு 69 வகுத்தல் 4. இதோட மதிப்பு என்ன வரும் 17.25 km/h சொல்லி ஆன்சர் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட்டு. அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு நீரோட்டத்தோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வகுத்தல் 2. இது படகு அல்லது மனிதனுடைய ஸ்பீடு கேட்டாங்கன்னா ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். இதுதான் கான்செப்ட். அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாப்கீப்பர் வந்து ஒரு பொருளை வந்து 855 ரூபா 40 பைசாவுக்கு வந்து விற்கிறாரு. 2 டிஸ்கவுண்ட் கொடுத்து விற்கிறார், 90% அப்புறம் 75% சொல்லி. இதில் வந்து அவருடைய குறித்த விலையில் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 2 டிஸ்கவுண்ட் அடுத்தது சக்ஸஸ்ஃபுல் டிஸ்கவுண்ட் 2 டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது அதோட விற்பனை விலை வந்து 855 ரூபா 40 பைசா சொல்லி மாறுது. இப்போ அவர் வந்து எந்த ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்காம இருந்தாலும் அவருக்கு வந்து கிடைக்கிற ப்ராஃபிட் 40% அப்படின்னா அந்த பொருளுடைய அடக்க விலை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்த கான்செப்டே தான். சரிங்களா? மறுபடியும் ஒரு இடம் பண்ணலாம். இப்போது மார்க் ப்ரைஸ் நமக்கு தெரியாது, எக்ஸ்னு சொல்லி எடுத்துக்கலாம். அது வந்து இப்போ 90% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு, 75% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஆனால் இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்க அமௌண்ட் வந்து என்னது, இது வந்து ஒரு செல்லிங் ப்ரைஸ். அப்போ அந்த டிஸ்கவுண்ட் போக நமக்கு விற்ற எவ்வளவோ அதுதான் வந்து விற்பனை விலையாக இருக்கும். ஸோ 10% டிஸ்கவுண்ட் 90%, அப்போ விற்பனை விலை 10%. சரிங்களா? இன்ட்டு 70% வந்து டிஸ்கவுண்ட், அப்போ 25% வந்து என்னவாக இருக்கும் விற்பனை விலையாக இருக்கும். இதோட மதிப்பு என்ன மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து இந்த செல்லிங் இதோட மதிப்பு என்ன 885.40 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 10 4 ஈக்குவல் டு எக்ஸோட மதிப்பு என்ன வரும் 855.4 இன்ட்டு 40 சொல்லி வரும். சரிங்களா? இதை பெருக்குனிங்கன்னா நமக்கு என்ன மதிப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,211 சொல்லி வரும். இப்போ இது என்ன மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ கணக்கில் என்ன கொடுத்தாங்க, இந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து எந்த ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்காமல் விற்றாங்க அப்படின்னா 40% டிஸ்கவுண்ட் வச்சுருங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எந்த ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்காமல் விற்றாங்கன்னா அது என்னவாக இருக்கும்
அது செல்லிங் ப்ரைஸாக மாறுமா? அப்போது இதுவும் வந்து செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். சரிங்களா? அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட் வந்து 40% இருக்குமா? சரிங்களா? அப்போது 140% விற்பனை விலை வந்து 140% இருக்கும். விற்பனை விலை 140% வந்து 34,216 அப்படின்னா நமக்கு என்ன தேவை? காஸ்ட் ப்ரைஸ் 100% தான் தேவை. சரிங்களா? இப்போது இதை வந்து அடி கொடுக்க போகிறோம். 14 அடி கொடுத்தோம் அப்படின்னா 10 ஒரு 14 14 28. சரிங்களா? 10% என்ன வரும்? 14 அடி எடுத்திங்க அப்படின்னா 28 28 அடுத்தது 6 28 6 62. சரிங்களா? அடுத்து 2444 சொல்லி வரும். 10% மதிப்பு இது அப்படின்னா நமக்கு தேவையானது என்ன? காஸ்ட் ப்ரைஸ் 100%. 24440 தான் ஆன்சர். சரிங்களா? 24,440 தான் ஆன்சர். மார்க்கெட் ப்ரைஸில் வந்து செல்லிங் ப்ரைஸ்க்கான டிஸ்கவுண்ட் போக மிச்சம் இருக்கிறதெல்லாம் செல்லிங் ப்ரைஸு கண்டுபிடிச்சா நம்ம மார்க்கெட் ப்ரைஸில் மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த மார்க்கெட் ப்ரைஸில் வந்து எந்த ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்காம வந்து விற்றோம் அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கிறது செல்லிங் ப்ரைஸ். அந்த செல்லிங் ப்ரைஸோட மதிப்பு என்ன? 40% ப்ராஃபிட்டு. அப்போ 140% சொல்லி அந்த செல்லிங் ப்ரைஸ் இருக்கும். காஸ்ட் ப்ரைஸோட மதிப்பு 100% கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கடைசியில் 24,440 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது அந்த கணக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்த கணக்கோட சேம் மாடல் தான். சரிங்களா? 3 மாதத்தில் வந்து ஆவரேஜ் ஏர்னிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்டாவது வந்து 4ஆம் மாதத்தில் 50% இன்க்ரீஸ் ஆகும் சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்ததான் 12 மாதத்துக்கான ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. இப்போ கடைசி 8 மாதத்துக்கான ஆவரேஜ் சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாடல் தான். அதுபடி போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து நமக்கு வந்து இந்த ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா a/m இங்கே அடிமானத்தை புறம் பாருங்கள். அடிமானம் புறம் சேமாக இருக்கா? a/m வகுத்தல் a/n ஈக்குவல் டு a/m - n. சரிங்களா? அடுத்ததாக a/m இன்ட்டு a/n ஈக்குவல் டு என்னன்னா a/m + n. சரிங்களா? இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 76 - 15 - 4. சரிங்களா? a/m - n. அடுத்ததாக இன்ட்டில் இருக்குது ப்ளஸ் இங்கே அடுக்கு வந்து மைனஸில் இருக்கா? ப்ளஸ் -5 இது கூட்டினீங்க அப்படின்னா 76 - 20 - 24 தான் ஆன்சராக வரும். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்ததாக ஒரு சாலிட் ஸ்பியர் surface area of solid sphere 4/r² 4/r². சரிங்களா? இது 4 பாகமாக பிரிக்கிறாங்க. 4 பாகமாக பிரிச்சிங்கன்னா ஒவ்வொன்று என்ன வரும்? r² சொல்லி வரும். r²க்கு 4 அப்படின்னா 4/r². சாரி, அந்த கணக்கு மட்டும் நான் அடுத்த ஷிஃப்ட்டில் சொல்லித்தரேன். சாரி, ஸ்பியர் நான் வந்து ஆக்சுவலாக வந்து இதை வந்து க்யூபு கணக்கு போட்டேன். பட் ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. சாரி, நான் இந்த கணக்கு சரியாக வாசிக்க மாட்டேன். இந்த கணக்கு மட்டும் நான் அடுத்த ஷிஃப்ட்டில் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போட்டு தரேன். சரிங்களா? அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சம் வந்து ஒரு அமௌண்ட் வந்து 20% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறதுல 3 வருஷத்தில் அந்த அமௌண்ட் வந்து 2,400 சொல்லி மாறுது. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான அந்த சேம் இன்ட்ரெஸ்ட்டு சேம் சம்மில் வந்து எவ்வளோ சொல்லி கிடைக்கும் சொல்லி கேட்குறான். ஒரு வருஷத்துக்கு 20% அப்படின்னா 3 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? 3 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? 60% சொல்லி வருமா? 60%ன்றது என்னது? இன்ட்ரெஸ்ட் மட்டும் 60% அப்படின்னா அமௌண்ட் என்ன வரும்? p + i 100 + 60 160%. ஸோ 160% மதிப்பு எவ்வளவு? 2,400 ரூபாய். சரிங்களா? நமக்கு என்ன தேவை? ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தான் தெரியும். ஸோ ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 20. ஸோ 2 பக்கமும் 8ஆல் வகுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருமா? 8ஆல் வகுத்திங்கன்னா 20% ஈக்குவல் டு 300 ரூபாய். ஆன்சர் முடிஞ்சு. அவ்வளோதாங்க. அடுத்தது நமக்கு முதல்ல பார்த்த அதே சேம் கணக்குடைய மாடல். சரிங்களா? ஸ்மாலஸ்ட் ரேஷியோ அப்புறம் லார்ஜஸ்ட் ரேஷியோக்குள்ள டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. 6/7 கொஞ்சம் கீழே இருக்க எழுதிக்கிறோம். 6/7 4/8 32/39 25/27. சரிங்களா? டிஃப்ரென்ஸ் என்ன? 1 4 இங்கே 7 இங்கே 2. சரிங்களா? ஸோ 1 4 7 2 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 2 2 7 1. ஸோ 4 28 தான் எல்சிஎம் சொல்லி வரும். சரிங்களா? எல்சிஎம் 28. இப்போ என்ன பண்ண போகிறோம்? எல்லா நம்பரையும் வந்து
28 மாற்ற போகிறோம். ஸோ 28 இருக்குனீங்க அப்படின்னா 6 28 எவ்வளவு 5 6 3 180 6 3 180 180 ஒரு 12 போச்சுன்னா 180 ஒரு 12 போச்சு அப்படின்னா 168 சரிங்களா. 168 இங்கே 4 இருக்குது, 4 7 28. ஸோ 4 7 28 தான் இந்த நம்பர். அடுத்து 32 7 நாங்கள் 28. ஸோ 4 7 28 7 நாங்கள் 28. ஸோ 32 7ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 32 4ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 120 128 சொல்லி வரும். அடுத்ததாக 22 24 சரிங்களா. 20 20 × 5 20 × 25 500 4 25 600 சொல்லி வரும் சரிங்களா. இதோட மதிப்பு 600. ஸோ இதுக்குள்ள லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் என்னது, இதுதான் லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் சரிங்களா. இதுக்குள்ள ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் என்னது, இதுதான் ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் சரிங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 25 / 27 மைனஸ் 4 / 8 ஈக்குவல் டு இது வந்து 27 × 8ன்னு சொல்லி வரும். சரி அடி கொடுக்கலாம்ல, ஆக்சுவலாக 1/2 சொல்லி மாற்றலாமா, அடி கொடுத்தீங்கன்னா 1/2 சொல்லி வரும். 1/2 அப்போது 54 50 மைனஸ் 27 ஈக்குவல் டு 23 / 54 தான் ஆன்சர் சரிங்களா. அடுத்தது இது ஆல்ரெடி பார்த்த மாடலுடைய அதே சேம் மாடல் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸ்லேருந்து 4 10 பங்கு 10ல் 4 பங்கு செல்லிங் பண்ண முடியல. செல்லிங் ப்ரைஸ் ஒரிஜினல் ப்ரைஸில் வந்து 10ல் 4 பங்காக சொல்லி விற்கும் பொழுது நிர்பயாவுக்கு வந்து 17% நட்டம் கிடைக்குது. அப்படின்னா அந்த ஒரிஜினல் ப்ரைஸில் 88% என்னன்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. 88% எடுத்தா அவங்க ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இப்போது ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு 4 / 10ல் செல்லிங் ப்ரைஸ் சரிங்களா. ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸில் 10ல் 4 பங்கு விற்கும் பொழுது அவங்களுக்கு என்ன எத்தனை சதவீதம் 17% நட்டம் கிடைக்குது. 17% நட்டம் எதுலேருந்து கிடைக்கும், சிபிலேருந்து கிடைக்கும். அப்போ 83% இருக்குமா. சிபிலேருந்து 17% வரும்பத்தில் சிபி வந்து 100% 100% மைனஸ் 17% ஈக்குவல் டு இது என்ன ஆகும், எஸ்பி வந்து எவ்வளோ இருக்கும் 83%. 83% அடக்க விலையில் இருக்குமா, 83% வந்து அடக்க விலையில் இருக்குமா. அவ்வளோதாங்க. சிபிக்கும் எஸ்பிக்கும் உள்ள மதிப்பை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கணக்கு முடிஞ்சு. அடுத்த எஸ்பி இப்போ 83% எப்படி எழுதலாம், 83/100 சொல்லி எழுதலாமா. 83/100 இன்ட்டு சிபி சரிங்களா. அடி எடுத்திங்க அப்படின்னா 10க்கு 10 அடியாக போவோம். அப்படின்னா எஸ்பி வகுத்தல் சிபி இதோட மதிப்பு என்ன 83/40. ஸோ சிபியோட மதிப்பு 40, எஸ்பியோட மதிப்பு 83 சரிங்களா. இப்போ என்ன கேட்குறான், ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸில் 88% வந்து விற்றோம் அப்படின்னா ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறான். ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸ்னால் 83, 83ல் 88% எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 73.04% சொல்லி 04 சொல்லி வரும். இது வந்து ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸில் 88%. இப்போ இது வந்து அடக்க விலையோட எவ்வளோ வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 73.04 மைனஸ் 40 ஈக்குவல் டு எவ்வளோ 33.04%. 33.04 வந்து ப்ராஃபிட் சரிங்களா. இது வந்து 33.04 அடக்க விலை எவ்வளவு 40க்கு ப்ராஃபிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 100 ஈக்குவல் டு அடி கொடுத்தீங்க அப்படின்னா 0. இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2.5 சொல்லி வரும். ஸோ இதை பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82.6% சொல்லி நமக்கு கிடைக்கும் சரிங்களா. இதாங்க ஆன்சர் 82.6. அதாவது ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸில் 4ல் 10 பங்காக வைக்கும்போது அவனுக்கு வந்து 17% நட்டம் கிடைக்குது. எதுக்கு நட்டம் கிடைக்கும் அப்படின்னா சிபியில் தான் நட்டம் கிடைக்கும். ஸோ இது சிபியில் வந்து 83%. அப்போ அதோட விற்பனை விலை என்னவாக இருக்கும் 83% சிபியில் இருக்கும் சரிங்களா. இது ரெண்டு சமப்படுத்தினீங்க அப்படின்னா எஸ்பியோட மதிப்பு கிடைக்கும். எஸ்பியோட மதிப்பில் வந்து இப்போ 88% வந்து ஒரிஜினல் எஸ்பியில் வந்து 88% விற்றோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்து கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ராஃபிட் ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸில் 83லேருந்து 88% 73.04 சாரிங்க. இதில் வந்து ப்ராஃபிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 33.04. இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா கடைசி நமக்கு கிடைக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா 82.6% வந்து கிடைக்கும் சரிங்களா. அவ்வளோதான் கணக்கு. அடுத்ததாக இதுவும் ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்கினுடைய அதே சேம் மாடல் தான்.
என்ன கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 69 எக்ஸோட மதிப்பு கொடுத்தாங்க, அடுத்து ஒய்யோட மதிப்பு கொடுத்தாங்க. இதில் எக்ஸ் பவர் இசட் அப்படின்னா ஒய் பவர் 7 அப்படின்னா ஜெட் வந்து எதோட மதிப்புக்கு இணையாக இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 69 0.07 பவர் இசட், அதாவது எக்ஸ் பவர் இசட் ஈக்குவல் டு ஒய் பவர் 69 0.67 பவர் 7. சரிங்களா? அடிமான 2 சமம், அப்போ அடுக்கையும் சமமாக்கலாமா? அப்போ 0.07 இன்ட்டு இசட் ஈக்குவல் டு 67 7 எவ்வளோ வரும்? 7 49, மிச்சம் 4, 6 7 5 35, 6 42, 46. சரிங்களா? 46 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி இருக்குது. ஸோ 4.69 சொல்லியிருக்கோம். ரெண்டு பக்கமும் 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி இருக்குது. சரிங்களா? அப்போ புள்ளி எடுத்துக்கலாம் அப்படி டேரெக்டாக 07, அதாவது 7 இசட் 07 போட்டுக்கலாம். 07 இன்ட்டு இசட் ஈக்குவல் டு 469 சொல்லியிருக்கோம். அப்போ இசட்டோட மதிப்பு 7 அடி எடுத்தீங்க அப்படின்னா 67 சொல்லி வரும். அவ்வளோதாங்க. அடுத்ததாக உத்சபி வந்து 2000 ரூபா வந்து 15% வந்து 15% கூட்டு வட்டியிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ண மொத்தத்தில் 2645 ரூபா வந்து 2645 ரூபாய் வந்து அந்த அமௌண்ட் மாறுது அப்படின்னா அது எத்தனை வருஷம் கழிச்சு அந்த மாதிரி அமௌண்ட் மாறும் சொல்லி கேட்குறாங்க. 15% பின்ன வடிவம் என்ன? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு பிரின்சிபல் கொடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வட்டி விகிதம் கொடுத்துட்டாங்க. அதோடைய அமௌண்ட் என்னவா மாறி சொல்லி கொடுத்துட்டாங்க. வருஷம் கட்டாங்கன்னா அதுக்கு பர்சன்டேஜினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜில் பின்ன வடிவத்தை பின்ன வடிவத்தின் மூலிமா வந்து நம்ம கணக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ 15% பின்ன வடிவம் 3/20. ஸோ பிரின்சிபல் வந்து 20 அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 3 அப்படின்னா பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்குள்ள விகிதம் என்ன? 20/20/23 சொல்லி வரும். சரிங்களா? 23/20. சரிங்களா? இப்போது இந்த கொடுத்துருக்க அமௌண்ட் வந்து இந்த வடிவத்துக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான வருடங்கள் கிடச்சிரும். சரிங்களா? ஈக்குவல் டு என்ன வரும்? இங்கே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் என்ன? 2645. பிரின்சிபல் என்ன? 2000. சரிங்களா? இப்போ இது அப்படியே டேரெக்டாக அடி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 5 அடி கொடுக்கலாமா? 5 25, மிச்சம் 1 14, 2 10, 9 45. ஸோ 5 எடுத்திங்கன்னா 4 20 00. ஸோ இது எதோட ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 23 ஸ்கொயர் 529, இது 20 ஸ்கொயர். சரிங்களா? அப்போ இது என்னவா வரும்? 23/20 த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி மாறுமா? இப்போ என்னோடய மதிப்பு என்ன வரும்? என்னோடய மதிப்பு 20ன்னு சொல்லி வரும். ஸோ 2 வருடத்தில் வந்து இந்த அமௌண்ட் வந்து 15% வந்து 2000 ரூபா வந்து 2645 மாறி இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 2 இயர்ஸ். சரிங்களா? அடுத்ததாக ஒரு அரைக்கோள வடிவில் உள்ள ஒரு கிண்ணத்தினுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மொத்தம் வலைபரப்பு கொடுத்துட்டாங்க. அப்புறம் அதனுடைய கொள்ளளவு எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. சரிங்களா? ஃபார்முலா என்ன? சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன? சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் ஹெமிஸ்பியர் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 2πr². நம்ம ஆரத்தோடைய மதிப்பு கண்டுபிடிச்சா தான் அடுத்து அந்த கொள்ளளவு வந்து கண்டுபிடிக்க முடியும். அந்த அரைக்கோளத்தினுடைய கொள்ளளவு கண்டுபிடிக்கணும். அரைக்கோளம். சரிங்களா? அரைக்கோளம் 2πr² மதிப்பு என்ன கொடுத்தாங்க? 2 இன்ட்டு பைக் பல 22/7 இன்ட்டு r² ஈக்குவல் டு 1232. சரி, 2 அடி எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 6 1 6. இது 2 அடி எடுத்திங்கன்னா 6 2 12, 1 2 16. ரைட். 22 அடி எடுத்திங்கன்னா 2 28 சொல்லி வரும். சரிங்களா? 28 வரும். அப்போ r² மதிப்பு 28 இன்ட்டு 7. ஆரோட மதிப்பு என்ன வரும்? 14 இன்ட்டு 7 இன்ட்டு 4. ஸோ 2 இன்ட்டு 7 14 சொல்லி வரும். ஆரோட மதிப்பு 14. இப்போ நமக்கு வந்து அரைக்கோளத்தினுடைய ஏரியா வால்யூமினுடைய ஃபார்முலா என்ன? வால்யூமுடைய ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா வால்யூமுக்கு ஃபார்முலா கோளத்தினுடைய ஃபார்முலா 4/3/r³. இதோடைய ஃபார்முலா 2/3. அரைக்கோளத்துடைய ஃபார்முலா அதில் பாதி வால்யூம் πr³. 2/3πr³. இதோட மதிப்பு என்ன வரும்? 2/3. பையோட மதிப்பு என்ன? 22/7 இன்ட்டு 14 இன்ட்டு 14 இன்ட்டு 14. சரிங்களா?
இது ஒட்டு மொத்தமாக சுருக்குனிங்க அப்படின்னா நம்ம கடைசியாக கிடைக்கிறது எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 5749.33 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா இதை சுருக்க சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. ஸோ 0 பெரிய அடைப்புக்குறிக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன அடைப்புக்குறி தான் வந்து முதல்ல பார்க்கணும். சரிங்களா? 0.4 ப்ளஸ் 4.6 ஸ்கொயரோட மதிப்பு 46 ஸ்கொயர் மதிப்பு என்ன 2116. ஸோ ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி இருக்குது. சரிங்களா? ஸ்தானத்துக்கு அப்புறம் புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம் இருக்குது. அப்போது இங்கே வெளியில் மொத்தத்தில் புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருக்கணும். சரிங்களா? ஸ்கொயரில் இருக்கிறதுனால அடுத்து 23 ஸ்கொயர் 529. புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம் இருக்குது. ஸ்கொயர் விட்டு வெளியே மொத்தத்தில் 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வரும். ஈக்குவல் டு இதோட மதிப்பு என்ன வரும் 21 25 26 புள்ளி -0.4 ப்ளஸ் 26.45 சொல்லி வரும். 0.4னா இது 0.40. ஸோ இதோட மதிப்பு என்ன வரும் 26.05 சொல்லி வரும். சரிங்களா? 26.05. ஸோ 26.05 5ஆல் வகுத்துட்டு 100ஆல் பெருக்கணும் அப்படின்னா என்ன வரும் 5 25 521 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? 5.21 இருக்கும் இன்ட்டு 100 521 ஆன்சர். அடுத்ததாக கொடுக்கப்பட்டதில் வந்து இது வந்து லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் சொல்லி கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் வந்து மீச்சியமாக பாருங்கள். சரி, வித்தியாசம் 4. சரிங்களா? இங்கே வித்தியாசம் 15. இதில் வித்தியாசம் 15 75னா 60 வரும். 15 58 இதுக்கு வித்தியாசம் என்ன 18 20 22 64. இதில் எது வித்தியாசம் கம்மியாக இருக்கோ அதுதான் வந்து மேக்ஸிமம் லார்ஜஸ்ட்டு ஃப்ராக்ஷனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா குறுக்கு பெருக்கெல்லாம் போட்டு பார்த்துருங்க. சரிங்களா? 5/9 தான் வந்து ஆன்சர் லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.